Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Indian Post Officeல ஒரு RD account வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த RD account மூலமா லோன் எப்படி பெறலாம், அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, எவ்வளவு வரைக்கும் நீங்க லோன் அமௌண்ட்டா பெறலாம், 2022ல அதற்கான வட்டி விகிதம் எவ்வளவுங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி அக்கவுண்டினுடைய இடைப்பட்ட கால அளவுல நீங்க விரும்பும் பட்சத்துல லோன் வாங்கிக்கலாம். அதற்கான ஃபெசிலிட்டியை இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் வழங்குறாங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஆர்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உடனே நீங்க லோன் வாங்க முடியாது. குறைந்தது 12 மாதம் அதாவது ஒரு வருடத்திற்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க ரெகுலரா ப்ராப்பரா அந்தந்த மாதங்கள்ல கட்டி இருக்கணும். டிஸ்கண்டினியூட் டெபாசிட்டர் லோன் வாங்க முடியாது. அதாவது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க ப்ராப்பரா கட்டாம இடைப்பட்ட மாதங்கள்ல விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி அக்கவுண்ட்க்கு நீங்க லோன் வாங்க முடியாது. லோன் அமௌண்ட்டா நீங்க எவ்வளவு வரைக்கும் பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டேட்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்ல உங்களுடைய ஆர்டி அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குதோ அதனுடைய பாதி அமௌண்ட் அதாவது 50%. எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாயை ஆர்டி அக்கவுண்ட்ல நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா 2 வருடத்துல 1,20,000 ரூபாயை நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க. மூன்றாவது வருடம் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த அக்கவுண்ட்ல இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க லோனா பெறலாம். ஒன்ஸ் நீங்க லோன் வாங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மொத்தமா அமௌண்ட் சேரும்போது ஒரே பேமெண்ட்டா அதாவது லம்சமா இந்த அமௌண்ட்டை நீங்க திருப்பி செலுத்தலாம். இல்ல ஒவ்வொரு மாதமும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் முறையிலையும் நீங்க திருப்பி செலுத்தலாம். இந்த லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா ஆர்டி அக்கவுண்டினுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் 2% எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எந்த டேட்ல இருந்து நீங்க லோன் வாங்குறீங்களோ அந்த டேட்ல இருந்து எந்த டேட்ல இந்த லோன் அமௌண்ட்டை நீங்க ஃபுல்லா திருப்பி செலுத்துறீங்களோ அந்த டேட் வரைக்குமான இடைப்பட்ட கால அளவுல கால்குலேட் பண்றாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ஆர்டி அக்கவுண்டினுடைய கால அளவான 5 வருடத்துக்குள்ள நீங்க திருப்பி செலுத்தல அப்படின்னா ஆர்டி அக்கவுண்டினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்ல இருந்து இந்த லோன் அமௌண்ட் பிளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டை உங்ககிட்ட வழங்குவாங்க. ஆர்டி அக்கவுண்ட்ல லோன் வாங்குறதுக்கான ஃபார்ம் பிளஸ் உங்களுடைய ரெக்கரிங் டெபாசிட் அக்கவுண்ட் பாஸ்புக் இந்த ரெண்டையும் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுடைய ஆர்டி அக்கவுண்ட் ரன் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். லோன் வாங்குறதுக்கான ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் அக்கவுண்ட்டில் லோன் வாங்குறதுக்கு SB7C இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இந்த ஃபார்மை உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் கேட்டு வாங்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மினுடைய டவுன்லோடிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார் லோன் வித்ட்ராவல் ஃப்ரம் ஆர்டி PPF அண்ட் SSA அக்கௌண்ட்ஸ். ஆர்டி அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட்டில் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இந்த ஃபார்மில் லெஃப்ட் சைடில் உள்ள அப்ளிகேஷன் சைடு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸில் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுடைய அக்கௌண்ட் ரன் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய நேமை ஃபில் பண்ணுங்கள். அடுத்த டேட் எந்த டேட்டில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை இதில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட். ஆர்டி அக்கௌண்ட்டில் லோன் வாங்குறதுக்கு ஆர்டி இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த ஆர்டி அக்கௌண்டினுடைய நம்பரை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய நேமை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் கார்டியன் ஹியர்பை அப்ளை ஃபார் லோன். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல ஃபிகரில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து அதே அமௌண்ட்டை வேர்டிங்ஸில் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது பேரால ப்ளீஸ் கிரெடிட் த அமௌண்ட் ஆஃப் லோன் டு மை SB அக்கௌண்ட் நம்பர். போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் இருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்டினுடைய நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் அட் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த சேவிங் அக்கௌண்ட் ரன் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய பிரான்ச் நேமை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். லோன் அமௌண்ட்டை சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாமல் செக்காக நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ப்ளீஸ் இஷ்யூ எ அக்கௌண்ட் பேயி செக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கேஷாக பெற விரும்புனீங்க அப்படின்னா ப்ளீஸ் பே இன் கேஷ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் கண்டிஷன் என்னென்னா 20,000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேஷாக பெற முடியும். 20,000க்கும் அதிகமான அமௌண்ட்டை செக்காகவோ இல்லை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே தான் நீங்கள் பெற முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் உங்களுடைய சிக்னேச்சரை ஃபில் பண்ணுங்கள். இன்கேஸ் சிக்னேச்சர் போட தெரியாதவங்க அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிங்க அப்படின்னா ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட இந்த இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் வாங்கணும். அட்டஸ்டட் பை யார் அட்டஸ்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் ப்ளஸ் அட்ரஸையும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். சிக்னேச்சர் பண்ணுறவங்க அட்டஸ்டேஷன் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் பாஸ்புக் ப்ளஸ் இந்த ஃபார்மை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா
போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஷன் வழியாக இந்த லோன் அமௌண்ட்டை பெற விரும்புறதுக்காக செலக்ட் பண்ணீங்களோ அந்த மோடில் உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.